وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகழ்ச்சிய அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்களாகிய தாபிஈன்கள் சஹாபாக்கள் ஏனைய நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவராகவும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லும்போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான். அதுதான் பிரதான நோக்கம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த நோக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலையிலிருந்து இரவு தூங்கச் செல்கின்ற வரை பல்வேறு பணிகளுக்கு மத்தியில், பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் நாம் அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்வை, நம்முடைய நோக்கத்தை அது சீராக்குவதற்கு இந்த சிந்தனை அவசியம். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா அல் முல்கில், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்படி படைக்கப்பட்ட மனிதர்களுடைய பார்வையில் அல்லாஹ் பிறப்பையும் இறப்பையும் மாறி மாறி ஏற்படுத்துகிறார். மனிதனாக பிறந்த நாம் இந்த இரண்டையும் பார்க்கிறோம். பிறப்பையும் பார்க்கிறோம், இறப்பையும் பார்க்கிறோம். இந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காண்பித்து சொல்லுகின்றான், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் தங்களுடைய செயல்களை
அழகாக்கிக் கொள்கின்றீர்கள், சீராக்கிக் கொள்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் பிறப்பையும் இறப்பையும் மாறி மாறி நாம் ஏற்படுத்துகிறோம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்ற அந்த உலகத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். யார் நற்செயல்களால் அழகாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நாம் படிப்போம், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், அவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களையும் செய்வார்கள். ஈமான் கொள்வதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளாமல் அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான். கல்வியை எடுப்பதோடு மட்டுமல்லாமல், பயான்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல், வஅமிலுஸ் ஸாலிஹாத், அவர்கள் நல்ல அமல்களை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அமிலு சாலிஹாத் என்றால் நாம் நினைப்பது போன்று நல்ல காரியங்கள் என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல, நற்செயல்கள் என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல. அமிலு சாலிஹாத் என்பது உலமாக்களுடைய பார்வையில் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அமல்களை செய்வது மாத்திரம் அமிலு சாலிஹாத் என்பது அல்ல, அந்த அமல்களை பாதுகாப்பதும் சேர்த்துத்தான் என்று சொல்கின்றார். அமல்களை செய்வது மாத்திரம் ஒரு மூமினுடைய கவனமாக இருத்தல் போதாது. ஒரு மூமின் தான் செய்த அமல்களை பாதுகாப்பது மிக முக்கியமானது என்று இமாம்கள் இதனுடைய இந்த வசனத்திற்கு விளக்கத்தை சொல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சாலிகான அமல்களை கொண்டு தான் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை எடை போட்டு பார்ப்பான். இந்த சாலிகான அமல்களை கொண்டு அல்லாஹ் எடை போட்டு பார்க்கும் பொழுது யாருடைய தராசு அதிக எடையுள்ளதாக இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய ஈடேற்றத்தை மறுமையில் பெற்றுக் கொள்வார். அமல்களை எடை போடும் பொழுது யாருடைய தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் ஹாவியா என்ற நரகத்தில் நுழைவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அமல்களை செய்ய வேண்டும், அந்த அமல்களை வீணாக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 47வது அத்தியாயத்தில் 33வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான் பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள், அதை நாசமாக்கி விடாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்கள் கைகளாலே உங்களுடைய செயல்களால் நாசமாகி விடக்கூடாது, அது அழிந்து விடக்கூடாது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் செய்யக்கூடிய அமல்களை நாமே வீணாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கை. நாம் செய்யக்கூடிய அமல்களை நாமே நஷ்டமாக்கி விடக்கூடிய சூழல், அதற்கான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அதை கவனமாக ஒரு மூமின் கையாள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அதரக்ன ஸலஃப், நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்களையும் தாபிஈன்களையும் தபஅ தாபிஈன்களையும் பார்த்திருக்கிறோம். ஹும் லா யரவுன இபாதத்த ஸியாம் வஸ்ஸலா, அவர்கள் இபாதத்தை தொழுகையிலும் நோன்பிலும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இபாதத் செய்வதை தொழுகையிலும் நோன்பு நோற்பதிலும் அவர்களுடைய கவனம் இருப்பதை விட அவருடைய கவனங்கள் எதில் இருக்கும் என்றால் தங்களுடைய நாவுகளின் மூலமாக அந்த அமல்களை வீணாக்கிவிடக் கூடாது என்பதில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். அமல்கள் செய்வதை காட்டிலும் நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எதில் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள்? அவர்கள் அந்த அமல்களை
தங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக, தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, தங்களுடைய நாவிலிருந்து வெளியேறக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அது வீணாகிவிடக் கூடாது என்பதில் தான் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் நமக்கு சஹாபாக்கள் சொல்லித் தரக்கூடிய பாடம், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபீன்கள், தமிழ் தாபீன்கள் சொல்லித் தரக்கூடிய பாடம், அமல்கள் செய்வதை காட்டிலும் மூமின்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அந்த அமல்களை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் மேலும் நபிமார்கள் அனைவரும் ஒரு அமலை செய்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்று தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள், அதை மீண்டும் கட்டுகிறார்கள். கட்டி முடித்தவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இருவரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை, வாப்பாவும் மகனும் சேர்ந்து சொன்ன வார்த்தை, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனையோ அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம், நற்செயல்களை செய்கிறோம். அல்லாஹ் நாடியவர்கள் இன்னும் அதிகமாக நற்செயல்கள் செய்து ஆர்வமாக செய்கிறோம். ஆனால் இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா நமக்கு தெரியாது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று எல்லா நபிமார்களும் அமல்கள் செய்த பிறகு சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாமும் அல்லாஹ்விடத்தில் அவ்வப்போது துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. இது வீணாகி விடக்கூடாது, இது பாத்திலாகி விடக்கூடாது, இது அழிந்து விடக்கூடாது என்பதில் ஒரு மூமினுடைய கவனம் இருக்கும் என்பதற்காகத்தான் முதலாவதாக அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்விடத்தினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் இருந்து 61வது வசனம் வரை சொல்லுகின்றான், மூமினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும், மூமின் இந்த உலகத்தில் எந்தெந்த பண்புகளை தங்களுக்குள் வைத்திருப்பார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார். வல்லதீன யுதூன மா ஆதவ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை செலவு செய்வார்கள். வல்லதீன யுதூன மா ஆதவ், அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். வ குலூபுஹும் வஜ்லத்துன் இன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அந்த சதக்காக்களை கொடுத்த பிறகு, தான தர்மங்களை கொடுத்த பிறகு, தங்களுடைய சொந்த பணங்களை கொடுத்த பிறகு அவருடைய உள்ளங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ் மட்டுமே, உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ் மட்டுமே. சஹாபாக்களுடைய உள்ளத்தை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய உள்ளங்கள் நடுங்கியவர்களாக பயந்தவர்களாக இருப்பார்கள். சதக்காக்களை கொடுத்த பிறகு, தர்மம் செய்த பிறகு பயப்படுவார்கள், அவர்கள் நடுங்குவார்கள். வஜிலத் என்றால் நடுங்குதென்று போல், சாதாரண பயம் என்ற வார்த்தையை விட இது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. நடுங்குதல், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த வசனத்தை ஓதிய மாத்திரத்தில் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மைகள் செய்த பிறகு ஏன் பயப்பட வேண்டும், நற்காரியங்களை செய்த பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் ஏதாவது பாவம் செய்து வாழ்ந்திருந்தார்களா, அவர்கள் திருடினார்களா, அல்லது வேறு ஏதேனும் பாவங்களை செய்தார்களா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யா பின்த சித்தீக், சித்தீக்குடைய மகள் ஆயிஷாவை அப்படி அல்ல. வயுஸல்லூன், அவர்கள் தொழுவார்கள், வயஸூமூன், அவர்கள் நோன்பு வைப்பார்கள், வயதஸத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாக்களும் செய்வார்கள், வஹும் யகாஃபூன அல்லா யதகப்பல மின்ஹும், மேலும் அவர்கள் பயப்படுவார்கள், இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டு அவர்கள் பயப்படும் செய்வார்கள், அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து இது ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்று பயப்படுவார்கள்.
சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், சதக்கா கொடுப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், எல்லா அமல்களும் செய்வார்கள். செய்து கொண்டே அவரிடத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலை, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு நடுக்கம் என்னன்னு தெரியுமா? என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ, என்னுடைய அமல்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் இதை தூசிகளாக ஆக்கி விடுவானோ என்று அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சாட்சி பகர்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அமல்கள் செய்யக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நம்முடைய அமல்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா, அல்லது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறோமா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோமா? பெரும்பாலான சகோதரர்கள் ரமலானுக்கு பிறகு ஓரளவுக்கு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம தகப்பல் சியாமனா வ கியாமனா, யா அல்லாஹ் ரமலானில் நாங்கள் நின்று வணங்கிய எங்களுடைய தொழுகைகள், நோன்புகளும் ஏற்றுக்கொள்வாயா என்று அல்லாஹ் நாடியவர்கள் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். இந்த பிரார்த்தனை ரமலானோடு முடியக்கூடியது அல்ல. சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் அடுத்த 6 மாத காலத்திற்கு அவருடைய பிரார்த்தனை எவ்வாறு இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்குமா? எப்படி? அல்லாஹும்ம தகப்பல் சியாமனா வ கியாமனா, ரமலானை நினைத்துக் கொண்டே இருப்பார்களாம். அடுத்த 6 மாத காலத்திற்கு ரமலானை நினைத்துக் கொண்டே இருப்பார்களாம். நாங்கள் செய்த அமல்களை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாக, எங்களுடைய தொழுகைகளும் நாங்கள் நின்று வணங்கியதையும் எங்களுடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாக. 6 மாத காலமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள். அடுத்த 6 மாத காலத்திற்கு ரமலானை வரவேற்க ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தோடு தொழுகையை பேணக்கூடிய ரமலானை நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று சலஃபுகள் துஆ செய்யக்கூடியவர்களாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை பார்க்கிறோம். நாம நேற்றைக்கு தொழுகை முடிஞ்சு விட்டது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நினைப்பு எப்படி இருக்குது? நான் உருவ எடுக்கிறேன், சரியா உருவ எடுக்கிறேன், சரியா தொழுகிறேன், என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் தெரியும் நம்முடைய தொழுகை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் தெரியும். தக்பீர் கட்டிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்னுடைய உள்ளம், என்னுடைய சிந்தனைகள் அல்லாஹ்வோடு எப்படி ஒன்றிணைந்து இருக்கிறது என்பதை நம்முடைய தொழுகைகளை நாம் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டால் எந்த அளவிற்கு நம்முடைய தொழுகையில் இரையச்சம் இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இரையச்சம் உள்ள தொழுகைக்குத்தான் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகின்றான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் இரையச்சத்தோடு இருப்பார்கள், நாளை மறுமையில் வெற்றி பெறுபவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். யாரும் மலக்குகள் அல்ல. தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகையில் இரையச்சத்தோடு இருப்பதற்கு நாம் யாரும் மலக்குகள் அல்ல. ஆனால் இரையச்சத்தை பேண வேண்டும் என்ற அந்த நோக்கமும் அந்த முயற்சியும் அந்த பயிற்சியும் நம்முடைய தொழுகையில் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு முறை தக்பீர் கட்டும் பொழுதும் அந்த நோக்கம் நம்ம இடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரையச்சத்தோடு இருக்க வேண்டும், இறைவனுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அந்த நியத், அந்த உள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் ஆராய்ந்து பார்க்கிற என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். சஹாபாக்கள் அப்படித்தான் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடுவானோ என்று சஹாபாக்கள் பயந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள், சலஃபுகள் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பயந்தார்கள். இரண்டாவதாக, நம்முடைய அமல்களை, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய பேச்சுக்களின் மூலமாக அது அழிந்து விடுமோ என்று பயந்ததாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லுகிறார்கள். இப்னு அபி முலாகா என்ற ஒரு தாபிஈ, அவர் சஹாபாக்களை சந்தித்து சொல்கின்றார், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய வாழ்க்கையில் 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 30 நபித்தோழர்களும் யகாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸிஹி, தங்களுடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கிறதோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நயவஞ்சகத்தனம் இடத்தில் இருக்கிறதோ என்பதை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று
இப்னு அபி முலைகா என்ற ஒரு தாபியை சொல்கின்றார். 30 நபித்தோழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 30 நபித்தோழர்களும் தங்களிடத்தில் நிபாக் நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ என்பதை பயப்படக்கூடியவர்களாகவே நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர்கள், எப்படிப்பட்ட நபித்தோழர்கள்! ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். நான் அவர்களை புரிந்து கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் நாம ஏதோ பேச்சோடு பேசாக, ஏதோ செவி வழியாக கேட்க வேண்டிய வார்த்தை அல்ல சகோதரர்களே. ரலியல்லாஹ், இந்த வார்த்தை தான் அவர்களுடைய வாழ்க்கையுடைய உன்னதத்தை வெளிப்படுத்தியது. அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் என்ற வார்த்தையை விட அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்ட அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தான் சஹாபாக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். தாங்கள் வாழ்ந்ததுடைய நோக்கம் நிறைவேறியது என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், இனி வாழ்க்கையில் அமலே செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பத்ர் சஹாபாக்கள், அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு கவலை என்ன? என்னிடத்தில் நிஃபாக் இருக்கிறதோ, என்னிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறதோ என்று பயந்தார்கள். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாஃபக ஹன்தலா, ஹன்தலா நிஃபாக் செய்து விட்டார், அவர் நயவஞ்சகனாகி விட்டார். யார் சொன்னார்? ஹன்தலா சொல்லிக் கொண்டார், தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார், நான் நயவஞ்சகனாகி விட்டேன், முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அலைந்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சஹாபாக்கள் தங்களுடைய அமல்களை வீணாகி விடக்கூடாது, தங்களுடைய அமல்கள் நாசமாகி விடக்கூடாது என்ற ஒரு கவலை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாஹிபு சிர், ரகசிய தோழர் ஹுதைஃபத் இப்னு யமான் அவர்களிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நயவஞ்சகருடைய அறிவிப்பு வந்திருக்கிறதாமே, அவருடைய பேர் பட்டியல் வந்திருக்கிறதாமே, அதை தாருங்கள் என்று கேட்டார். தர சொன்னதுடைய நோக்கம் மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள யார் யார் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அல்ல, அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் நயவஞ்சகனா, என்னுடைய பேர் நயவஞ்ச பட்டியலில் இருக்கிறதா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்வதற்காக தங்களுடைய பேர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எந்த அளவிற்கு நம்முடைய அமல்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயல்பாடுகளை அது பாதுகாக்கப்படுகிறதா, நம்முடைய செயல்களின் மூலமாக, நம்முடைய பேச்சுக்களின் மூலமாக அது வீணாக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நிறைய பேர் தொழுகின்றோம் அல்லாஹ்வுடைய கிருபையால. ஆனா சில பேர் தொழுத மாத்திரத்தில் அந்த தொழுத நன்மை இழந்து விடுகிறோம். எப்படி? யாரையாவது ஒருவரை பற்றி பள்ளிவாசலிலே புறம் பேசி பள்ளிவாசல் எல்லா நன்மைகளையும் அளித்து விடுகிறோம். வந்தது நன்மை செய்வதற்காக. ஆனா பள்ளிவாசல் விட்டு கிளம்பும் போது நன்மையை விட பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் அதிகமாக செய்து பள்ளிவாசலே அமர்ந்து புறங்களையும் அவதூறுகளையும் பேசிவிட்டு கீபத்துகளையும், எதையெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பாவங்கள் என்று சொல்லுகின்றானோ, அல்லாஹ் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த தண்டனைகளை குர்ஆனில் சொல்லுகின்றானோ, அதெல்லாம் பெரும் பாவங்கள் சகோதரர்களே. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த பாவங்களை எல்லாம் தண்டனைகளாக அவர்கள் இப்படி இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள், நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் என்றெல்லாம் அந்த தண்டனைகளை இந்த உலகத்தில் மக்கள் தெரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அவை அனைத்தும் மிக பெரும் பாவங்கள். அவையெல்லாம் பெரும் பாவங்கள். அந்த பாவங்களை சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டு அவற்றிற்கு நியாயங்களையும் கற்பித்துக் கொண்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே கொண்டால் நம்மை போன்ற ஒரு பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. நிறைய பேரை பாருங்களேன், தொழுது முடிச்ச உடனே இமாம் திரும்பி உட்காருவார். திரும்பி உட்காரணும். எதற்காக? அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்தே வந்த ஒரு சுன்னா. இமாம் திரும்பி உட்கார்ந்து தலையை குனிஞ்சு போட்டு உட்காருவதற்காக அல்ல, அவர் நிமிர்ந்து பார்க்கணும் யார் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், யார் யார் பள்ளிவாசலுக்கு வரவில்லை,
யார் வரவில்லையோ அவரை தொடர்பு கொண்டு அவர் பேச வேண்டும், அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் இமாமுடைய பொறுப்பு, இதெல்லாம் இமாமுடைய பணி. இமாம் என்பது தொழுகைக்காக மட்டும் முன்னால் வரக்கூடியவர் அல்ல, எல்லா காரியத்திற்கும் அவர் தான் முன்னால் வர வேண்டும். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இளைஞர்கள் எல்லா விதமான அழிச்சாட்டியவர்களை தட்டி கேட்பதற்கும் அவர் தான் முன் வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் யார் வரவில்லை, தொழுகைக்காக ஏன் வரவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை அப்படி இருந்தது. ஒரு சபைக்கு ஒரு நபித்தோடு வரவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஏன் அவர் வரவில்லை, அவர் போய் பார்த்துட்டு வாங்கன்னு வணங்குவாங்க. பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஏன் வரல, அவர் எதுக்காக வரல, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அவருக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, போய் பார்த்துட்டு வாங்க என்று நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைப்பார்கள். தான் செல்வார்கள் இல்லைன்னா நபித்தோழர்கள் அனுப்பி வைப்பார்கள். இதுதான் இமாமுடைய வேலை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த பொறுப்பை மாமூம்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது பொறுப்புங்கிறத விட நிறைய பேர் பார்த்துக்கலாம், தொழுது முடிச்சோன்னு அப்படியே திரும்பி இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது எதுக்கு பார்க்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் ஒரு திரும்பி முதல்ல இது எதுக்கு தெரியுமா, இது என்ன பாவம் தெரியுமா, தொழுகையாளிகளுக்கு இடையூறு செய்கிறோம். முதல் பெரும் பாவம் இதுதான். தொழுகக்கூடியவர்கள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை அல்ல முன்னால பார்ப்பாங்க. இவரு திரும்பி பார்த்தாருன்னா அது தொழுகைக்கு இடையூறாக இருக்குமா இல்லையா? நிறைய பேர் செய்யக்கூடிய முதல் தவறு இதுதான். தொழுகையாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இங்கிருந்து ஒரு பார்வை, அங்கிருந்து ஒரு பார்வை பார்த்து முடிச்ச உடனே நிறைய பேர் உதாரணத்துக்கு ஒருவரை மனதில் வைத்துக் கொண்டு, அப்துல்லா பாய் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரல, அப்துல்லா பாய் பயானுக்கு வரல, அப்துல்லா பாய் இரவு தொழுகைக்கு வரல, அப்துல்லா பாய் வரல. ஆனா அவரை பற்றி தவறாக நினைத்து கொண்டு வேறு யாரிடமாவது நாம் பேசி தொழுது முடிச்சோன்னு அப்துல்லா பாய் வர பத்தியெல்லாம் என்னதான் அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்து, கடையை கொடுத்து, நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறான். ஆனா அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கொடுக்கலையே, அல்லாஹ் அவருக்கு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே அப்படி சொல்லி பேசி அவரை கழுவி குடிச்சு, அதாவது ஒருவரை தொழ வரவில்லை என்றால், ஒருவருக்கு உண்மையான மூமினுக்கு அக்கறை இருக்கிறது என்றால் என்ன செய்யணும், ஒன் டு ஒன் தாவா செய்யணும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன் டு ஒன் தாவா. இன்றைக்கு மறந்த ஒரு தாவா இதுதான். இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்ட தாவாக்களில் இது மிக முக்கியமான ஒரு தாவா. என்ற ஒருவரை ஒருவர் சந்தித்து நன்மை ஏவி தீமையை தடுத்தல், இதை செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது இன்றைக்கு இல்லாத ஒரு காரணத்தினால்தான் சமுதாயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் எல்லா விதமான சீர்கேட்டிற்கும் வெறும் பயான்கள் மாத்திரம் தீர்வு அல்ல. திருமுனை பிரச்சாரங்கள், திருமுனை கூட்டங்கள், ஜும்ஆக்கள், குத்துபாக்கள், பயான் அமர்வுகள் மாத்திரம் தீர்வு அல்ல. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுலதான் இருக்குது, ஒன் டு ஒன் தாவா, சஹாபாக்கள் செய்த தாவா தான். எத்தனை ஹதீஸ்ல பார்த்திருக்கிறோம், சஹாபாக்குடைய காலத்துல பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் அல்லது பப்ளிக் மீட்டிங்கள் நடந்த எத்தனை வரலாற்று ஆய்வாளர்கள் எத்தனை பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள். சாரை சாரையாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள், சாரை சாரையாக முஸ்லிமாக மாறினார்கள். எப்படி என்ன தெரியுமா, சஹாபாக்குடைய பண்புகள், சஹாபாக்குடைய நற்பண்புகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு வார்த்தைகள் மூலமாக. சகோதரர்கள், இதுதான் ஒன் டு ஒன் தாவா. இதை இமாம் தான் செய்யணும், பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மூமின்களாக எல்லோரும் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். எல்லோரும் மீதும் கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஒன் டு ஒன் தாவாவை தனி மனித சந்திப்பு, நன்மையை தீமையை தடுப்பது, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றார். வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் நன்மையை தீமையை தடுத்துக் கொள்வார்கள், பொறுமையோடு இருந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த அழைப்புப்படிதான் அவசியம் சகோதரர்கள். இதுல கவனம் செலுத்த வேண்டும். அது அல்லாமல் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்பதற்காக அவரை பற்றி புறம் பேசி அல்லது அவரை பற்றி கவலைப்பட்டு ஏதாவது ஆக போகுதா? என்ன ஆகும்? நாம தொழுத அப்படியே தொழுகை கிஃப்டா எடுத்து அவருக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான். தொழுதுட்டு அந்த சுபஹ் தொழுகையை தொழுதுட்டு அந்த தொழுகை அப்படியே கிஃப்டா பேக் பண்ணி யாருக்கு போயிரும்? தூங்கிட்டு இருக்காரா இல்ல அப்துல்லா பாய், அவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். அவர் தூங்கி நன்மையை சம்பாதிச்சிட்டார். அதுக்காக தூங்கக்கூடிய எல்லாம் நன்மையை சம்பாதிக்கணும்னு சொல்லவில்லை. யாராவது அவரை பற்றி புறம் பேசினால், அவருடைய மானத்தை பங்கப்படுத்தினால் இவருடைய நன்மை அவருக்கு போய்விடும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸுடைய விளக்கம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியுடைய விளக்கம் தான் இது. யார் பிறருடைய மானப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் நினைக்கின்றமோ நம்முடைய நன்மைகள் அவருக்கு பேரும். அவர் செய்த பாவம்
நன்மையை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களே அவருக்கு வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இமாம்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ். குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வளமை எப்படின்னா, அவருடைய காலத்தில் அவரை தவறாக விமர்சனம் செய்தவர்கள், அவரை பற்றி புறம் பேசுவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களை அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் இமாம் ஹஸனுல் பஸரி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? யார் தன்னை விமர்சனம் செய்கின்றார்களோ, தங்களுடைய மானத்தில் விளையாடுகிறார்களோ, அவருடைய வீட்டிற்கு அடுத்த நாள் ஒரு பேரித்தம்பர கூடையை அனுப்பி விடுவார். எப்படி? ஒரு பேரிச்சம்பழ கூடையை அனுப்பி விட்டுருவார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த கூடை எங்க இருந்து வந்து கேட்பார். இமாம் ஹஸனுல் பஸரி அனுப்பிவிட்டார், செய்தியை சொல்லி அனுப்பிடுவார். நேர்த்திக்கு தான் அவரை பத்தி கழுவி குடிச்சோம், நேர்த்திக்கு தான் அவரை அவமானப்படுத்துறோம், நேர்த்திக்கு தான் அவருடைய மானத்தில் விளையாடணும், அவரை பத்தி புறம் பேசணும். இன்னைக்கு பேரிச்சம்பழம் வந்து இருக்கிறது என்ன என்று விளக்கம் கேட்க முடியும். ஹஸனுல் பஸரி சொல்லுகிறார், நேற்றைய தினம் என்னை பற்றி பேசி உங்களுடைய நன்மைகள் நீங்கள் எனக்கு தந்தீர்களா இல்லையா, அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு இந்த அன்பளிப்பை தருகிறேன். குர்ஆனையும் ஹதீஸையும் இப்படித்தான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். குர்ஆனையும் ஹதீஸையும் இப்படித்தான் இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினார்கள். சகோதரர்களே, ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அமல்கள் செய்வதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வது கூட அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வலா துபுதிலு அமாலிக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாது என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஆகவே அந்த அடிப்படையில் அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்குவான பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்பாவை செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு கூட்டத்தாரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த இரண்டு கூட்டத்தாரும் நாளை மறுமையில் நிறைய அமல்களோடு வருவார்கள். ரெண்டு கூட்டத்தாரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை விடுத்தார்கள். இந்த ரெண்டு பேருமே யார் தெரியுமா? உலகத்தில் நிறைய அமல்கள் செய்தவர்கள், உலகத்தில் வாழும் பொழுது நிறைய அமல்கள் செய்தவர்கள். ஆனால் இந்த இருவருடைய நன்மைகளையும் அல்லாஹ் மறுமையில் அடித்து விடுவான். இவருடைய இருவருடைய செயல்பாடுகளும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலாவது, யத்தி யௌமுல் கியாமா உனாசு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து நாளை மறுமையில் சிலர் கொண்டு வரப்படுவார்கள். அமாலுஹும் கல் ஜிபாலி, அவருடைய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது திகாமா மலை அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குமா. ஒரு மலை உதாரணம் காட்டி சொல்றாங்க, திகாமா மலை அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் நன்மைகளோடு நாளை மறுமையில் வருவார்கள். ஆனால் அவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவார். அவருடைய எந்த அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹாபா கேட்கின்றார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னகும் அம்சாலுக்கும் யுஸல்லூன கமா துஸல்லூ, அவர்கள் உங்களை போன்றே தொழுதவர்கள், உங்களை போன்றே ஜமாத்தோடு வந்து தொழுதவர்கள். வ யஸூமூன கமா தஸூமூன், நீங்கள் எப்படி நோன்பு வைக்கிறீர்களோ அதே போன்று அவர்கள் நோன்பு வைத்தார்கள். ஆனால் அவர்கள் சபைகளில் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள், தனிமை என்று வரும்பொழுது பாவம் செய்தார்கள். இதஹ்தலவு அன்ஃபுஸஹும் யஃஅலூன மா ஹர்ரம அல்லாஹ், சபைகளில் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். எப்போதெல்லாம் தனிமை கிடைக்கிறதோ, எப்போதெல்லாம் மறைவான இடம் கிடைக்கிறதோ அப்போது பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறார், 4 பேர் முன்னாடி ஒழுக்கமாக இருந்துவிட்டு, சபைகளில் ஒழுக்கமாக இருந்துவிட்டு, மற்றவர்கள் பார்க்கிறார் என்று ஒரு சமயம் வரும்பொழுது ஒழுக்கமாக இருந்துவிட்டு, தனிமை என்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டாலே அவர்கள் பாவமும் வரம்பு மீறுதலான காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் இவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது மலையளவு இருந்தாலும் சரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவதாக சகோதரர்களே, ஆகவே நம்முடைய தனிமையும் சரி, நாம் பொது சபைகள் இருக்கும் போதே தனிமையில் இருப்பதற்கு
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்தார். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் இந்த உள்ளத்திற்கு தக்வாவை கொடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியும் தக்வாவை கொடு. எனக்கு உன்னை அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்து. பாவங்கள் இந்த விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார். தக்வா என்பது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த பண்பு என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாள் காலையிலும் சுபுவுக்கு பிறகு அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அவர்கள் காலை சுபுவுக்கு பிறகு அதிகமாக உள்ளம் சம்பந்தமான துஆக்களை செய்வார்கள். அதில் அதிகமாக தக்வாவை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த பண்பு பெற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் துஆ செய்வார்கள் என்று நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஹல்வத் ஜல்வத் இரண்டுமே சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிமை மற்றும் நம்முடைய பொது வாழ்வை இருமே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், அத்ததுரூன மல் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ்கள் நாளை மறுமையில் வருவார்கள். அவர்கள் தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள், எல்லா விதமான அமல்களையும் செய்திருப்பார்கள். அதோடு சேர்ந்து நன்மையான காரியங்களை எல்லாம் செய்து சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற அந்த ஒரு ஆசையோடு வருவார்கள். ஆனால் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய உரிமைகளில், மானங்களில், பிறருடைய உணர்வுகளில் விளையாடி இருப்பார்கள். யார் யாரெல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் வரிசையாக நிற்பார்கள். ஹதீஸ நிறைய நம்ம கேள்விப்பட்டோம் சகோதரர்களே. ஆனா மறுமையுடைய விசாரணையை பொறுத்தவரை நாம் நினைப்பது போல ஒரு நாளில், 2 நாட்களில், 100 நாட்களில் முடியக்கூடிய விஷயம் அல்ல. மறுமை விசாரணை நீளமானது. மறுமை விசாரணை நீளமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், இருக்கிறதுலே ரொம்ப அற்பமானது எது தெரியுமா? மனுஷ உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அற்பமானது, சீக்கிரத்தில் முடியக்கூடியது. ரொம்ப அற்பமானது, குறைய நாட்கள் என்று அல்லாஹ் சொல்ல. அற்பத்தில் அற்பம் அல்லாஹ் சொல்ல. கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ போறான். அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. என்ன வாழ்க்கை? பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, நீளமான ஒரு வாழ்க்கை. அதற்கு பிறகு ஒரு பெருங்கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது என்ன வாழ்க்கை? அதுதான் விசாரணையுடைய நாள். அல்லாஹ் அக்பர். நாம் நினைப்பது போல 10 நாள்ல 20 நாள்ல இந்த நம்ம இங்க உலகத்துல கூட்டு போய் விசாரிச்சுட்டு யாரும் தீர்ப்பு கொடுக்குறாங்களா? இந்த உலகத்துள்ள சில விசாரணைக்காக 50 வருஷமா 20 வருஷமா நடக்கக்கூடிய விசாரணை சொல்றோமா இல்லையா? மறுமை விசாரணை என்பது சகோதரர்களே பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் நடைபெறும். அல்லாஹ் ஒவ்வொன்றுடைய துல்லியமாக விசாரிப்பான். ஒவ்வொன்றுடைய துல்லியமாக விசாரிப்பான். எல்லாத்திற்கும் ரெக்கார்டு அல்லாஹ் கொண்டு வருவான். அதற்காகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வலதுபுறம் இடதுபுறம் மலக்குகள் எத்தனை ரெக்கார்டுகள் இருக்கிற அவருடைய கழுத்துகளில் மாட்டப்பட்ட புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரப்பட்டு அவனுடைய வாயாலே அவனே அல்லாஹ் படிக்க வைப்பான். வேறு யாரும் படிக்க மாட்டார்கள். ஆனா வாய் மட்டும் படிக்காது. இந்த உலகத்துல எதை வச்சு நாம தப்பிப்போமோ, எதை வச்சு நாம சமாளிப்போமோ அந்த வாய்க்கு அல்லாஹ் ஒரு பெரிய பூட்டை போட்டுருவான். அவனுடைய வாயை தவிர மற்ற அனைத்தும் மாலை மறுமையில் பேச ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனுடைய கை கால்கள் பேசும். அவன் செய்த பாவங்களுக்கு அவனுடைய கை கால்கள் அவனுக்கு சாட்சியாக இருக்கும். நம்முடைய உடல் உறுப்புகள் நாளை நமக்கு எதிராக பேசும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். அவனுடைய தொடைகள் நாளை மறுமையில் அவனுக்கு எதிராக பேசும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். விசாரணை என்பது சாதாரணம் அல்ல சகோதரர்களே. ஏதோ ஒரு சில நாட்களில் முடியக்கூடியது அல்ல. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒரு சான்றுகளை கூட விடாமல் அத்துணையும் கொண்டு வரப்பட்டு அவனுக்கு மிக துல்லியமாக அவனுடைய தீர்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். வரிசையில் நிற்பார்கள். நாம் யாருடைய மானத்தில் விளையாடினோம், யாரை பற்றி புறம் பேசினோம், யாரை பற்றி அவதூறுகளை பேசினோம், யாருடைய வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தினோமோ அத்துணை பேரும் வரிசையில் இருப்பார்கள். இவருடைய நன்மைகள் ஒன்றொன்றாக கொடுத்து கொண்டே வரப்படும்.
அது எப்படி தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய தொழுகையை நோன்புல அல்லாஹ் கொடுப்பான்னு நாம நினைக்கிறது, நாம தொழக்கூடிய 5 நேர தொழுகை அல்ல. நாம தொழுது 5 நேர தொழுகையில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களோ அதுதான் கொடுப்பான். இப்படி நாம தொழுது தொழுகை நம்முடைய அமல்களில் எது எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் இருக்கிறதோ அந்த அமல்களிலிருந்து பிரித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசையில் நிற்பவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். மறுமை விசாரணை என்பது இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யாரிடத்திலும் அல்லாஹ் அநியாயம் பண்ணவே மாட்டான். எல்லோருக்கும் நீதி கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரிதான், அவர்களுக்கு பொறுத்திருந்து அல்லாஹ் சரியான தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே சகோதரர்களே, நம்முடைய அமல்கள் செய்வதை காட்டிலும் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபியீன்களும் தபா தாபியீன்களும் எதில் தான் அதிகமான கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள், இதற்றின் மூலமாக நம்முடைய அமல்கள் நாசமாகிவிடக்கூடாது என்பதில் அதிகமான கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நாம் அதிகமான கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்கு வருவார், தாடியில் உள்ள தண்ணீரை தட்டி விட்டு செருப்பு தூக்கிக்கிட்டு என்ன செய்வார், பள்ளிவாசலுக்கு வருவார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று அவரை பார்த்துக்கொள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்கள்ல பூமியில் நடமாடக்கூடிய மனிதர்கள் சொர்க்கவாதி சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீசுகளில் பெரும்பாலான ஹதீசுகள் எடுத்து பாருங்களேன், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய நற்பண்புகளின் மூலமாக, நற்காரியங்கள் மூலமாக, மற்ற மக்களிடத்தில் நடந்து கொண்டதின் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. யார் பெரிய தொழுகையாளி, ஜக்காத்து கொடுத்தவர், ஹஜ் பண்ணவர், குர்ஆன் ஓதக்கூடிய, அமல்கள் சிறந்தவர், பல வருடமாக இஸ்லாத்தில் இருந்தவர், பல வருடமாக தௌஹீதில் இருந்தவர், அப்படி யாரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்துணை பேரும் பிறரிடத்தில் நற்பண்புகளோடு நற்காரியங்கள் செய்திருப்பார்கள். பிறரிடத்தில் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கைகளை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை பார்த்து கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார். ஒரு நபித்தோழர் அவரை பின்தொடர்ந்து ஒரு முறை அல்ல 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் இதே போல அவர் நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், அவர் சொர்க்கவாதி சொன்னார்கள். அவரை பின்பற்றி போய் அவருடைய வீட்டில் இருந்து சில நாடகங்கள்லாம் அவர் நடத்துவார். அவரோட வீட்டில் தங்கணும், ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். பொய்யை கூட நன்மைக்காகத்தான் சொன்னார் அந்த நபித்தோழர். பொய்யை கூட நன்மைக்காகத்தான் சொன்னார். எப்படி அவர் வீட்டில் தங்கி 3 நாள் 4 நாள் இருந்து பார்க்காரு, ஒண்ணுமே கிடைக்கல. வாராரு, வேலைக்கு போறாரு, தொழுகிறாரு, வழக்கம் போலதான் இருக்கிறார். எந்த ஒரு பெரும்பாலான ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் தெரியல. கடைசியில பொறுமை எழுந்து கேட்கவே செஞ்சிட்டாரு. அல்லாஹ் உட்காந்து மன்னிச்சிங்க, நான் வந்து இதுக்காகத்தான் வந்த, வேற எந்த நோக்கமும் கிடையாது. நான் சொன்ன பொய்யெல்லாம் ஒரு பொய் தான். நான் வந்தது உங்களை கண்காணிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, அந்த அமல்களை நானும் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்த, நீங்களே ஓப்பனா சொல்லிருங்கன்னு சொல்லி கேட்டார் வாயத்தோடு. அவர் யோசிச்சுட்டு சொல்றாரு, நாமளாக இருந்தா அடுக்கி விடுவோம், நான் இப்படி வரிசை அடிச்சு விடுவோம். அவர் சொன்னார், யோசிச்சுட்டு 2 விஷயத்தை சொல்றார். ஹதீஸில் வருகின்றது, லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமீன கிஷ்ஷன். முதல் விஷயத்தை சொல்றார் பாரு, யாரையும் என்னுடைய வாழ்க்கையில தவறாக பேசுனதும் கிடையாது, தவறாக நினைச்சதும் கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான், அப்படிதானே இல்லையா? தவறாக பேசுனதும் கிடையாது, தவறாக நினைக்கவும் மாட்டேன். அவருக்குரியது அவருக்கு அல்லாஹ் கிடையாது. நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போயிடும், நன்மை ஏவி தீமையை தடுக்கணுமா, நான் இதெல்லாம் இருந்துக்குவேன். ஆனா தவறான முறையில் அவரை மானபங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் யாரையும் பேசியதும் இல்லை, யாரை தவறாக நினைச்சது கூட கிடையாது. சொர்க்கவாதியுடைய அடையாளம், முதல் அடையாளம். இரண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை, வலா அஹ்சுது அஹதன் அலா கைரின் அஅதாஹு அல்லாஹு இய்யா. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு தான். அவர் சொல்றாரு, நான் யாரையும் வாழ்க்கையில யாரையும் பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத். ஒருவருக்கு ஒண்ணு வருதுன்னா அது யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது, அப்படிதானே இல்லையா? தொழுக முடிச்சோன்னு நான் சொல்லுவோம், அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத வலா முஅதி லிமா மனத. யா அல்லாஹ், நீ கிடைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிதானே? எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். ஆனா எப்படி பொறாமைங்கிற வருது? அல்லாஹ் தானே ஒருத்தன் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்த நிஅமத் தானே, அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? நமக்கு தேவை என்றால் அல்லாஹ் எடுத்து கேட்கும். அதைத்தான் அந்த சஹாபி சொன்னார்,
யாரையும் பார்த்து நான் பொறாமப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் ஒருவருக்கு உன்னை கொடுத்தது என்றால் அது அல்லாஹ் ஒரு கொடுத்தது, எனக்கு தேவை என்றால் அல்லாஹ் இடத்தில் கேட்பேன், அது கிடைக்கலன்னா பொறுமையா இருப்பேன், அல்லாஹ் மறுமையில் தருவான். அதற்காக அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ் ஒரு கொடுத்ததை கொண்டு நான் ஒரு காலம் பொறாமைப்பட்டது கிடையாது. இதுவும் அமல்களை அழிக்கக்கூடியதான். எல்லா சொன்னாங்களே இல்லையா, பொறாமை என்பது உங்களுடைய அமல்களை அழிச்சுன்னாங்க, கரிச்சுன்னாங்க. உதாரணமா சொன்னாங்க, நெருப்பு எப்படி விறகு கட்டையை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குமோ அதே போன்று பொறாமை உங்களிடத்தில் பலவிதமான பண்புகளை, கெட்ட பண்புகளை உள்ளத்தில் கொண்டு வந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார்கள். இந்த பண்புகள், இந்த 2 பண்புகள் தான் அவரை சொர்க்கவாதி என்று சொன்னது என்று அந்த நபித்தோழருடைய நாவல் இருந்த அந்த வார்த்தை ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, எப்படி சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்வதை விட அமல்களை பாதுகாப்பதில் அதிகமாக கவனம் செலுத்தினார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக வாழ்ந்தால்தான் மறுமையில் நம்மளுக்கான அமல்களை நாம் மறுமையில் அந்த ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் நாம் செய்த அமல்களுக்கும் முழு கூடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் எனக்கும் உங்களுக்குமான உபதேசமாக ஆக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டவனாக அந்த ஜும்மாவுடைய 2வது குத்பா நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. أقول قولي هذا أستغفر الله ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.